வெல்கம் டு அம்மா பாப்பு கதை கேட்போம், கற்பனை திறனை வளர்ப்போம். என்ன குட்டீஸ், ஒரு விவசாயியோட ஒரு குட்டி கதையை பற்றி பார்ப்போமா? ஒரு நாள் ஒரு விவசாயி கடவுள்கிட்ட கடுமையாக சண்டை போட்டுட்டு இருந்தான். உனக்கு பயிர்களை பற்றி என்ன தெரியும்? நீ நினச்ச போது மழையை அனுப்புகிற, தப்பான சமயத்தில் காற்று வீசுகிற, உன்னோட பெரிய தொந்தரவா போச்சு. பேசாமல் இந்த வேலையை நீ வேறு விவசாயிக்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அதோட கடவுளும் அப்படியா, சரி, இனிமே வெளிச்சம் மழை காற்று எல்லாம் உன் கட்டுப்பாட்டிலே இருக்கட்டும் அப்படின்னு வரம் கொடுத்துட்டு போயிட்டாரு. விவசாயிக்கு ஒரே சந்தோஷம் தாங்க முடியல. அடுத்த விதப்பு வரும்போது என்ன பண்ணா, மழையே பெய் அப்படின்னு சொன்னான். மழையும் பெஞ்சிச்சு. நிறுத்த சொல்லும்போது மழையும் நின்றுச்சு. ஈரமான நிலத்தை உழுதான். தேவையான போது அந்த வேகத்தில் காற்றை வீச செஞ்சான். விதையை தூவுனான். மழை வெயில் காற்று எல்லாமே அவன் சொன்ன பேச்சை கேட்டுச்சு. பயிரும் பச்சை பசேன்னு இருந்துச்சு. வயல்வெளியை பார்க்கவே மிகவும் அழகா ரம்மியமாக இருந்துச்சு. அறுவடை காலம் வந்துச்சு. விவசாயி ஒரு கதிரை அறுத்தான். அதை உதிர்த்து திறந்து பார்த்தான். ஒரே ஆச்சரியம், உள்ள ஒரு தானியம் கூட இல்லை. ஒரு சின்ன பதறு தான் இருந்துச்சு. அது அடுத்தடுத்து ஒவ்வொரு தானியமாக வெட்டி பார்த்தான். எதுலேயுமே தானியமே இல்லை. ஏ கடவுளே அப்படின்னு கோவத்தோட கூப்பிட்டான். மழை வெயில் காற்று எல்லாத்தையும் நான் சரியாக தானே பயன்படுத்தினேன், ஆனாலும் பயிர்கள் எல்லாம் பாழாகி போச்சே ஏன்னு கேட்டான். கடவுள் சிரிச்சாரு. என் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது காற்று வேகமாக வீசும். அப்போ பயிர்கள் எல்லாம் அம்மாவை எப்படி குழந்தைங்கள்லாம் இறுக்கி பிடிச்சிக்குவாங்க, அது மாதிரி பூமிக்குள்ளே அதோட வேர்களை மிக ஆழமாக அனுப்பி இறுக்க பிடிச்சிக்கும். மழை குறையும் போது தண்ணீரை தேடி வேர்களை நாலா பக்கமும் அனுப்பும். போராட்டம் இருந்தால் தான் தாவரங்கள் தங்களை பாதுகாத்துக்கிறதுக்காக வலுவாக வளரும். எல்லாமே வசதியாக கிடைச்சிட்டனால உன்னோட பயிர்கள் ரொம்ப சோம்பேறித்தனமாக வந்துருச்சு. தலை வளர்ந்துச்சே தவிர ஆரோக்கியமான தானியங்களை அதுக்கு கொடுக்க தெரியல அப்படின்னு சொன்னார். வேண்டாம் ஐயா, உன் மழையும் வேணாம், உன் காற்றும் வேணாம், நீயே வச்சுக்கோ அப்படின்னு கடவுள்கிட்டையே திருப்பி கொடுத்துட்டான் விவசாயி. பிரச்சனைகள் அதிகமாக தான் நம்மளோட திறமையும் அதிகரிக்கும். இருட்டு அப்படின்னு ஒரு பிரச்சனை இருந்தனால தானே நம்ம லைட்டே கண்டுபிடிச்சாங்க. பயணங்கிறது எப்போ பிரச்சனையாச்சோ அப்போ தானே நம்மளுக்கு வாகனங்கள் கண்டுபிடிச்சாங்க. அது மாதிரி பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் போயிடுச்சுன்னா நம்மளோட மூளையோட திறனை எப்படி தெரிஞ்சுக்குவோம்? அதனால பிரச்சனைகள் அதிகமாகும்போது அதை கண்டு நம்ம பயப்படக்கூடாது. அதை எதிர்த்து போராடணும். போராடினாதான் வெற்றி கிடைக்கும்.